லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி பிளானோட ஹவுஸையும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பில்டிங்கையும் சேர்த்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட மார்பிள் ஃபினிஷிங்கில் இருக்கிற ஒரு பில்டிங், செமி ஃபினிஷிங்கில் இருக்குது. இன்னும் ஒரு 2 months ஒர்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பில்டிங்கை நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வரைபடத்தை பார்த்துட்டு அப்படியே பில்டிங்கை இப்போ பார்ப்போம் வாங்க. இப்போ பிளான் பார்த்தீங்கன்னாக்கா நார்த் ஃபேஸிங், வடக்க பார்த்த இது ஒரு அருமையான ஒரு வீடு. போர்ட்டிக்கோ ஈசான மூலையில் அமைச்சிருக்கிறோம். மாடிப்படி அதற்கு வாயு முள் அமைச்சிட்டு ஹால் சைஸ் 17.4க்கு 9.75. கிச்சன் 8க்கு 7.75. இங்கே வச்சு தான் நான் இதை பேசிகிட்ருக்கேன். உள்ளே வரும்போது உங்களுக்கு பார்த்தா ஈஸியாக புரியும். இதில் ஒரு மினி ஓடிஎஸ் 8க்கு 2.75. ஹாலனுடைய கன்னி மூலை சார்ந்ததில் 16க்கு 10 ஒரு பெட்ரூம். பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனு. ஹாலிலேருந்து மினி பூஜா வித் யூட்டிலிட்டி டாய்லெட். வாயு மூலையில் அனதர் 1 பெட்ரூம் கொடுத்துருக்குறோம். அதற்கு ஜன்னல் எங்கேயுமே குத்து இருக்கிறாது. எல்லா இடத்துலையும் உச்சப்பகுதியில் வாசல் வச்சுருக்கோம். அருமையான ஒரு வைப்ரேஷன் உள்ள ஒரு இடம். வாஸ்து பூஜை அன்று பசுங்கன்றுகள் ஒரு 5-6 இங்கே தான் உட்காந்துருந்தது. நாங்கள் இங்கே தான் வாஸ்து பூஜை செய்தோம். இப்போ வீட்டை பார்த்துருவோம் வாங்க. இப்போ நான் ஈசான மூலை வடகிழக்கு மூலையில் நிற்கிறோங்க. ஸோ இந்த பகுதியில் தான் போர்வெல்லுங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இந்த செங்கல் வச்சுருக்கிற இடம் தான் போர்வெல்லு வயர் இருக்கிற பகுதி. அருமையாக தண்ணி வந்தது. ஸோ அதற்கு பக்கத்தில் இன்னொரு சின்ன ஒரு ஓப்பன் இருக்குது. செமி ஃபினிஷிங்கில் இருக்கிறதுனால தெரியல, அதுதான் சம்பு கொடுத்துருக்குறோம். மழைநீர் சேகரிப்புங்கிறது இந்த ஒரு ரவுண்டாக இருக்கிறதான் மழைநீர் சேகரிப்பு. ஸோ இந்த போர்ட்டிக்கோவில் வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த 3 தான் ஈசான மூலை காலியாக இருக்கும். ஸோ இந்த மாடிப்படிங்கிறது இதிலேருந்து நம்ம மேலே ஏறி போகிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன். இப்போ அடியே நிற்கிறது தலைவாசல் பகுதியில் நிற்கிறேன். ஸோ இது நல்லா ஈசான்யத்தில் உச்ச பகுதியில் தான் தலைவாசல் வச்சுருக்கோம். வித்து ஒரு ஜன்னல் வருது. ஸோ தலைவாசலுக்கு உள்ளே வந்துடுறோம். இது ஒரு சிம்ம மனை. ஸோ பிளாட் சைஸ் பார்த்தோம்னாக்கா 26க்கு 33. பில்டிங் சைஸ் 26 அடி, அகலமும் நீளமும் 33. ஸோ ரெண்டுமே வாஸ்து அளவு. 107 குழி சிம்ம மனை. அடியேன் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ உள்ளே வந்தோம்னாக்கா ஹாலினுடைய சைஸ் பார்த்துடுறோம். மார்பிள் பதிச்சிட்ருக்காங்க. ஸோ மார்பிள் பார்த்தோம்னாக்கா ஃப்ளோரிங் ஃபுல்லாக ஒயிட் மார்பிள். ஹாலில் மாத்திரம் ஒரு ரிச்சாக இருக்கிற ஒரு மார்பிள் கொடுத்துருக்குறோம். 2 வெரைட்டிஸு பியூர் ஒயிட்டாக கொடுக்க சொல்லி ஹவுஸ் ஓனர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஹாலில் மேலே பார்த்தோம்னாக்கா பார்டர் எல்லாமே கொடுத்துட்டோம். ஹால் சைஸ் 17.4க்கு 9.75. ஸோ இந்த ஹாலிலேருந்து நேராக உள்ளே வந்துடுறோம். ஸோ இதுதான் கிச்சன் பகுதி. இது சிங்க்கு. இது கிரானைட் டேபிள் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ கிச்சனில் பார்த்தோம்னாக்கா அடுப்படி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அக்னி மூலையில் வச்சுருக்கோம். கிரானைட் டேபிள் ரெட்டிஷ் கலரில் இருக்குது. இது பிஓபி கரைச்சி ஊற்றிருக்கிறோம். ஏன்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு இருக்கிறதுனால. இது சந்து பக்கம் இருக்குது. அதாவது நான் சொல்கிறது இந்த பில்டிங்கினுடைய கிழக்கு பக்கமும் சந்து, மேற்கு பக்கம் சந்து. அதனால் ஜன்னல் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ டைல்ஸ் ஒட்டியிருக்கிறோம். நாட்டு இது பூக்கல். ஸோ வாலில் டைல்ஸு, டேபிள் டாப் கிரானைட்டு, சிங்க்கு தொட்டி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் கிரானைட் தான். இந்த கலர் தான் நாங்கள் கொடுத்துருக்குற கலர் பார்த்தோம்னாக்கா ரெட்டிஷாக இப்படி இருக்கும். நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்லாப் ப்ரொவிஷன்ஸ். சென்னையிலலாம் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. கடப்பா ஸ்லாப் இருக்காது, கப்போர்டு ஒர்க் தான் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் இங்கே மதுரையில் காண்பாளையம்ங்கிற ஒரு பகுதியில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அடுப்படிக்கு அப்புறம் இருக்கிறது தான் இந்த ஓடிஎஸ்ஸு. ஸோ ஓடிஎஸ்லேருந்து வெளியே வந்தோம்னாக்கா முன்னையும் ஹால் பகுதிக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ ஹாலில் கிச்சன் பார்த்தோம்னா ஹாலிலேருந்து ஒரு மினி ஆஃப் செட் மாதிரி ப்ரொவிஷனு. ஹால் டு கன்னி மூலையில் ஹாலினுடைய கன்னி மூலையில் மினி பூஜா கப்போர்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு சின்னதாக ஒரு பூஜா கப்போர்டு வித் லைட்டிங்கோடு இருக்கும். ஸோ ஹாலிலேருந்து அந்த யூட்டிலிட்டி ஏரியா, அதுக்கப்புறம் டாய்லெட் வரும். இப்போ நான் நிற்கிறது ஹாலினுடைய கன்னி மூலை போகிறதுக்கு உண்டான ஒரு பெட்ரூமுடைய என்ட்ரன்ஸ் தான். இதில் ஃப்ளோரிங் நாங்கள் பதிச்சிட்டோங்க. ஸோ இதுதான் ஃப்ளோரிங் ஃபார் கன்னி மூலை பெட்ரூமுக்கு உண்டானது. ஸோ லாஃப்ட்டு பார்த்தோம்னாக்கா தெற்கு பக்கத்தில் கொடுத்துருக்குறோம். ஸோ தெற்கு பக்கத்தில் ஒரு பெரிய லாஃப்ட்டு வித் கப்போர்டு. ஸோ நான் நிற்கிறது தான் இந்த கன்னி மூலையில் நிறைய பிளானில் சொல்லிக்கிட்டே வருவேன். பீரோ கன்னி மூலையில் வச்சா கத்தைய பணம் சேரும்னு சொல்லுவோம். ஸோ இந்த பகுதியில் தான். அதே மாதிரி கார்ட்டு இங்கே தான் கொடுக்கணும். இப்போ நம்ம இன்னும் பார்த்தோம்னாக்கா பிளான் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
ஸோ அந்த பெட்ரூமில் இருக்கிற காற்றுடைய பகுதியை தான் நான் நிற்கிறேன். இப்போ இந்த பிளானை பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த கன்னி மூலையில் இருக்கிற பெட்ரூமில் வச்சு தான் நாங்கள் எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோம், ஹால் பகுதி, இந்த மேலே ஒரு வென்டிலேஷன், இந்த பக்கம் சந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த கிச்சனில் இருக்கிற ஜன்னல், டேபிள் டாப்பு, மினி ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்குறோம். ஹால்லேருந்து இந்த டோர் வழியாக உள்ளே வந்தோம். ஸோ இதுதான் வந்து பெட்டுக்கு உண்டான ப்ரொவிஷன் நான் நின்று காமிச்சிருந்தேன். இதுதான் வந்து பீரோ, காசு பணம் வைக்கிறதுக்கு உண்டானது. ஜன்னல், ஹாலில் இந்த இடத்துல தான் பூஜை கபோர்டு கொடுத்துருந்தோம். இப்போ இந்த பெட்ரூமுக்கு உண்டானதில் வாயு மூலையில் நாங்கள் ஜன்னல் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த ஜன்னல் வழியாக வெளியே வந்தோம்னாக்கா அப்படியே வந்து இந்த மின்னியின் டோருக்கு வர்றோம். ஹாலினுடைய எய்த்தாப்பில் இருக்கிறது வந்து ஷோகேஸ் கபோர்டு. இப்போ வந்து டாய்லெட்டுக்கு இந்த யூட்டிலிட்டிக்கு உள்ளே போகிறோம். இது வந்து யூட்டிலிட்டி, அந்த மேலே சென்ட்ரிங்கு, மேலே இருக்கிறது வென்டிலேஷன் பர்பஸு. டாய்லெட்டு உள்ளே வந்து வால் டைலெல்லாம் முடிச்சிட்டோம். இது கபோர்டு ஒர்க்கு, கிரானைட் டேபிள் மாதிரி கொடுத்துருக்கோம். மேலே வந்து வென்டிலேஷன் பர்பஸுக்காக கொடுத்துருக்குறோம். கீழே வந்து இந்தியன் டைப் வாட்டர் கிளாசெட்டு கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தோம்னா இந்த ஹாலினுடைய வாயு மூலையில் இருக்கிற பெட்ரூமுக்கு உண்டான என்ட்ரன்ஸ் வந்து அதற்கு வந்து அக்னி மூலையில் வரும். ஸோ என்ட்ரன்ஸ் உள்ளே வந்துடும். இங்கேயுமே ஃப்ளோரிங் வந்து அருமையாக வந்து நார்த் இண்டியன்ஸ் தான் இதை வந்து மார்பிள் பதிச்சிருக்காங்க, நல்லா பதிச்சிருக்காங்க. ஒயிட் சிமெண்ட்டை வச்சு பதிக்கிறாங்க. பியூர் ரெசல்யூஷன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ வந்து கப்போர்டு ஒர்க்கு ஃபுல்லாக கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து மேலே வந்து ஜாமான் வைக்கிற அளவுக்கு நல்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே கடப்பா ஸ்லாப்பில் வித்து கதவு கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ரொவிஷனு. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாமே வந்து வயரிங் எல்லாமே கன்சில் பண்ணி சுவிட்சு மாற்ற அளவில் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து டாய்லெட் வந்து ஒரு சின்னதாக மாடிப்படிக்கு கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து வாயு மூலையில் இருக்கிற ரூமுக்கு வந்து இடபிள்யூசி கொடுக்குறதுக்கு உண்டான ப்ரொவிஷன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீட்டை பார்த்துருக்குறோம். அடியே நிற்கிறது வந்து வாயு மூலை பெட்ரூமில். இங்கே தான் வந்து கார்ட்டு கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து கபோர்டில் வந்து திங்ஸு காசு பணம் வைக்கிறதுக்கு உண்டானது. இதுதான் இந்த பெட்ரூமுடைய கன்னி மூலை. இப்போது இந்த ஹால்லேருந்து பெட்ரூமில் போய் பேசிட்டோமா, இந்த பீரோ சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தோம்னா இந்த ஹால்லேருந்து இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்து கார்ட்டு இருக்கிற பகுதியில் வச்சு பேசுகிறோம். இந்த இடத்துல பீரோவும் கடப்பா ஸ்லாப் வச்சுருக்குறோம். இந்த இடத்துல காசு பணமும், கீழே வந்து ஜாமான் வச்சுக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும். இந்த ஜன்னல் இந்த மாடிப்படிக்கு கீழே தான் வந்து சின்னதாக வந்து ஒரு இடபிள்யூசி கொடுக்குற மாதிரி ப்ரொவிஷன் கேட்டிருக்கிறாங்க. இந்த பிளான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மதுரையில் காண்பாளையம் 4ங்கிற ஒரு பகுதியில் கட்டியிருக்கிறோம். இப்போ இந்த பில்டிங்கில் வந்து எஸ்பிஜேங்கிற ஒரு செங்கல் பயன்படுத்தியிருக்கோம். மேலே டாப் டெரஸில் மாத்திரம் கம்பி வந்து டாடா ஸ்டீலுங்கிறது ஃபஸ்ட் கிளாஸ் கம்பி, அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிராண்டட் ஒயர்ஸு, அப்புறம் பைப்லைன் எல்லாமே மீரா குஞ்சுன்னு சொல்லிட்டு பிராண்டின் மதுரை. நிறைய ஊர்களுக்கு அந்த பைப்லைன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். மார்பிள் பியூர் ஒயிட்டு போடணும்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் லைக் பண்ணார். நாங்கள் டைல்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணோம், அவங்க மார்பிள் போடுவோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனும் நாங்கள் மதுரையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். கன்சல்டிங் பண்ணி கொடுக்குறோம். நிறைய வந்து இந்த வாஸ்துபடி பிளான் பண்ணும்போது வந்து ஜாதக குறிப்பையும் நாங்கள் பார்த்து அதன்படி வந்து வரைபடம் அமைக்கிறோம். ஸோ தேவைப்படுறவங்க வரைபடம் அமைச்சிருந்தீங்கன்னாக்கா, ஸோ சின்ன சேஞ்சஸ் பண்ணணும், வாஸ்துபடி மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள்கிட்ட நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். ஆன்லைனில் நாங்கள் வந்து நிறைய பேருக்கு இது சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மதுரையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடனும், இது மாதிரி ஒரு கட்டடத்துடனும், இது மாதிரி ஒரு வரைபடத்துடனும் சந்திக்கின்றோம். வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.